கரங்களில் ஒடுக்கப்பட்ட களிமண்ணானையா களிமண்ணானையா என்னை உருவாக்கி மாற்றம் என்று உந்தன் பிரசன்னத்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்ததுக்காக அனைவருக்கும் ஊழியக்காரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 25வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஜீசஸ் அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் நாம் அநேக முறை வாசித்திருப்போம். ஆண்டவர்கிட்ட ஐயா சொல்லும்போது இந்த கூட்டத்தின் பெயர் சுத்திகரிப்பின் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த கடைசி 3 நாட்கள் தான் சுத்திகரிப்பா அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு தான் இருக்கும். அல்லேலூயா. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இந்த வருஷம் முழுவதும் சில சந்தர்ப்பங்கள், சில சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனத்துக்குள்ளே நாம் போக நேரிட்டாலும் ஆண்டவர் சொன்னது போல, எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கவண்ணமாய் எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க நான் மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லை. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது அப்படின்னா ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட கூட்டங்களை இப்படியாவது நம்முடைய ஜனங்கள் தேவனோடு கூட என்ன நெருங்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தேவன் கொடுத்திருக்கிறான் அந்த பாரங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும், நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சமீபிக்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாறு. ஆமே. பாட்டு பாடு. இந்த பூமி நமக்கு என்ன இல்லை, சொந்தம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த பூமியை நாம் நாடி ஓடுகிறவர்களாய் அல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை நாடி ஓடுகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த வசனம் பரலோகத்துக்குரியதான ஓமைகளை குறித்ததான ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த சுத்திகரிப்புக்கு முதலாவது ஒரு ஆயத்தம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் ஆயத்தம் இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ நாம இந்த 3 நாட்களும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம்.
இந்த 3 நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரங்களும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போ சுத்திகரிப்புல ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அதான் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் உள்ளவர்கள் அவரோடு கூட போயிட்டாங்க. சோ நாம் அவரோடு கூட போக வேண்டும். நாம் அவரோடு கூட போக வேண்டும். தேவ ராஜ்யத்திற்கு நாம் போக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? சுத்திகரிக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும். சுத்திகரிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவ ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறும். தேவன் வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது பொதுவாக எல்லா சபையிலும் இந்த 2 கூட்டங்கள் இருக்கும். ஒன்று, தன்னை எப்பொழுதும் சுத்திகரித்து ஆயத்தமாக்கி கொள்ள வாஞ்சையா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். தன்னை எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து நதியோரம் தங்குகிற புறா கண்களை உடையதான கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, நிர்விசாரமான கூட்டம், உலகத்தோடு கலந்து வாழுகிறதான கூட்டம். இந்த 2 கூட்டமும் சபைக்குள்ளதான் இருக்கு. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அப்போ சுத்திகரித்ததற்கு முன்பாக நான் என்னை சுத்திகரிக்கணும் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமானீங்களே, நீங்க சுத்திகரிக்கிறதுக்கு உள்ளே உட்பிரவேசிக்க விட்டீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாங்க. நான் சுத்திகரிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில பல காரியங்களை செய்து வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். காரணம், அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் நான் மாற வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்கு நான் பங்குள்ளவர்களாய் என்னை மாற்றுங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க சொல்லி ஆயத்தப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாருடைய கரங்களை உயர்த்தி என்னை ஆயத்தப்படுத்து, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்ன ஆயத்தப்படுத்துங்க, என்ன ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க, 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 கேளுங்க. நீ மேஜர் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த எனக்காரல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த எனக்காரல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அவர் மத்தியில் பரிசுத்தரே அப்படி தங்களை ஆயத்தம் பண்ணினதான சுத்திகரித்து ஒப்பு கொடுத்த இந்த உலகத்தோடு கூட ஒத்து வாழாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வாழ்ந்த ஒரு சிலரை குறித்து நாம் இந்த நாளில் பார்த்து நம்மையும் மாற்றிக்கொள்ள அவருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். வாசிப்போம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம்.
நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீதிமானாக உன்னை நான் என்ன பண்ண கண்டேன். இந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த சம்பவங்கள்ல ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஜனங்க எல்லாரும் ஒரு விதமா போயிட்டு இருக்காங்க. ஆனா நோவாவோ நோவாவை ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுக்கு ஏற்றதான வாழ்க்கை வாழ்ந்த நோவா இந்த உலகத்துலதான் இருந்தார். நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்டதான நோவாவை கர்த்தர் என்ன பண்றாரா பார்க்கிறார். நீங்க ஆயத்தமாக நீங்க சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டே இருக்கிறார். பாப்பாரு உங்களை என்ன பார்க்கிறாரு. நம்ம எல்லாரையும் பார்க்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நீ ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. ரட்சிக்கப்பட்ட நாட்டில இருந்து இந்த வரைக்கும் யோசித்து பாருங்க. எத்தனை காரியங்கள் நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒரு ஆயத்தமான நாட்களாய் முடிந்தது. எத்தனை காரியங்களை நாம் செய்தோம், எத்தனை காரியங்களை செய்தோம். இதோட அடுத்த வருஷம் தான் கிறிஸ்துமஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்து பிறந்து ஒவ்வொரு நாளும் விருதிட்டு அவர் பிறகு அப்போ ஒவ்வொரு நாளும் இது ஆயத்தமாகணும். சபை பாருங்க எப்படி இருக்கு, அழகா பெல்லாம் கட்டி ரொம்ப அருமையா. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கும் போது அவனால விட்டுருவாரா? அவன் விட்டுருவாரா? ஆண்டவர் பார்க்கிறார், நம்மளை பார்ப்பார். அவன் சொல்லுங்க, அவர் உங்களை பார்க்கிறார். அவர் கண்களுக்கு மறைவா ஒண்ணும் இல்லை, பார்க்கிறார். சிலது ஆயத்தம் பண்ணி சில பேர்கிட்ட கொடுத்தாரு, அவங்களையும் பார்க்கிறாரு. ஆதாம் ஏவாளுக்கிட்ட கொடுத்தாரு, அவங்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? மனுஷன் பார்வை, மனுஷனை ஏமாத்தல, பாஸ்டர் ஏமாத்தலாம், மனிதன் தான். அவருக்குள்ள ஒரு ஆவியான இருக்கிறாரு, அவரை ஏமாத்த முடியும். யாரும் ஏமாத்த. பெரிய ஊழியக்காரர், ஒரு வயதான ஊழியக்காரர் இருக்கிறார். இந்த பெரிய ஊழியக்காரர் அவர்கிட்ட போர்த்தே பயப்படுறார். திருமணமாக அந்த ஐயா பெண் நல்ல சிவராஜ் ஐயான்னு சொல்லி கண்களை திறந்தார்னா தேவனுடைய அபிஷேகம். அந்த கண்களை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். காரணம் என்ன? எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு தேவ மனிதர். ஆண்டவருடைய சமூகத்தில் திருமணம் ஆகாமல் கத்தற்கென்று ஊழியம் செய்த தேவ மனிதர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த பார்க்க. காரணம் அவருடைய கண்கள் அவர் மேல, நீதிமான்கள் மேலேயோ அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? ஆயத்தப்பட கண்கள் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் கிட்ட கேட்டேன், நோவாவுக்கு மாத்திரம் தான் தருவீங்களா? எங்களுக்கு தரேன். எஸ், உங்களுக்கு நான் தரேன். அவர் பட்சபாதம் இல்லாதவர். நியாயத்தப்பட ஒப்பு கொடுங்க, சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுங்க. அப்போ அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தார்? ஆண்டவர் எதை குறித்து வேதனைப்பட்டாரு? ஜனங்களை பார்க்கிறார். இன்றைக்கு அதே காலகட்டத்துல நடக்கும் ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகையில அப்படி நடக்கும் சொல்லியிருக்கிறார். மத்திய சுவிசேஷத்துல 24வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன பண்ணும்? நடக்கும். ஆண்டவர்
கர்த்தருடைய சொன்ன வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணல, மாறல. அது மாறாது, அது மாறவே மாறாது. நாம் தான் அந்த வார்த்தைக்கு நேராய் மாற வேண்டும். ஆமென். நாம் தான் அந்த வார்த்தைக்கு நேராய் மாற வேண்டும். அப்போ இந்த வார்த்தையானது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. முதலாவது சுத்திகரிப்புக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறது, ஆயத்தப்படுத்துகிறது. நோவாவை கர்த்தருடைய வார்த்தை ஆயத்தப்படுத்தினது. அவன் ஆயத்தமாக 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 கர்த்தருடைய கண்கள் என்ன ஆச்சு, அவனை நோக்கி பார்த்தது. எல்லாரையும் பார்த்தது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொல்லு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது, கிருபை. நீ ஆயத்தமாகும் பொழுது அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறீங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறீங்க. கிருபை எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும்னு விரும்புறாரு. ஆனா ஆயத்தமாகலையே, சில விட வேண்டியதை விடலையே, சில காரியங்கள் அப்படியே இருக்குமே, ஸ்டக் ஆகுறமே. என்னையே சேர்த்து, என்னையே சேர்த்து, நான் இன்னும் மாறணும், நான் இன்னும் மாறணும் ஆண்டவரே. நான் எதெல்லாம் இன்னும் நான் ஆயத்தம் இல்லாத இருக்கிறனோ, எனக்கு அவங்களுடைய கண்களுக்கு மறைவான எங்கெல்லாம் ஒரு ஒளிந்து இருக்கிறனோ அது எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. பாத்துங்க, ஸ்கூல்ல எல்லாம் பசங்க ஹோம்ஒர்க் செய்யணும்னு வச்சுங்களேன், அவங்க அசாசா கண்டுபிடிச்சிடும், மறைஞ்சி மறைஞ்சி போவாங்க, மறைஞ்சி மறைஞ்சி போவாங்க. அதுவே எல்லாம் செய்த பிள்ளைங்களை பாருங்க, சரியா போவாங்க, சரியா போவாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், அந்த உணர்வுள்ள இருதயம். ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல படும்பொழுது நாம் ஆயத்தப்பட நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உணர்வு அடையவர்களாய் மாறி. அதான் ரோமர்ல சொல்லிருக்கு, அவங்க உணர்வு இல்லாத இருதயங்களாய் அவங்க இருதயம் எப்படியாச்சு, இருள் அடைந்தது, இருள் அடைஞ்சு போச்சு. அவர்கள் யாரு, தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் அந்த இருதயம் என்னாச்சு, இருள் அடைந்தது. ஆனா இவங்க அப்படி இல்லை, ஆயத்தமாகிறதான நோவாய் போல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா ஆகும் போது, உணர்வுள்ள இருதயம். நம்ம இருதயத்தை எப்படிப்பட்ட இருதயமா மாற்ற போறாரு, உணர்வுள்ள இருதயமா. அப்ப அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த உணர்வுள்ளவனாய் மாற்று, இந்த உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க. இந்த உணர்வு வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமத்துல இந்த உணர்வுள்ள ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிதான் ஒரு மனுஷன் தான். ஒரு மனுஷனை பார்த்தாரு, அவன் ஆயத்தமாறான், தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறான், தன்னை சுத்திகரித்துக் கொள்றான். ஆனா ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவனுக்குள்ள அந்த உணர்வு, கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, அந்த உணர்வு உள்ள வரும்பொழுது அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 9ல இருந்து 12 வசனத்தை வரைக்கும் வாசிக்க. என்னிலும் பெரியவர் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அந்த உணர்வு, அந்த தேவன் பார்க்கிறார் என்பவர்களுக்கு இந்த உணர்வு எந்த இடத்திலும், அந்த ஆயத்தமாகிறவர்களுக்கு, சுத்திகரிக்கிறவர்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, தருகிறார். நமக்குள்ள அந்த உணர்வு இருக்காது. சின்ன காரியங்கள் உள்ளே வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். சின்ன விஷயம், ஒரு கடைக்கு ரெகுலரா போவ, அந்த சில காரியங்களை வாங்கும் பொழுது அவர்
நான் கொடுத்த பணத்தை விட அதிகமா பொருட்களை கொடுத்தேன். ஆனா இதை வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தெரியுது அவருடைய காசு என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு அந்த உணர்வு இல்லை. மற்றவருடைய காரியங்கள் உங்ககிட்ட இருக்கா? யோசேப்பு பரிசுத்தத்துல தன்னை காத்துக்கொண்டான், தன்னை பரிசுத்தத்துல காத்துக்கொண்டான். அந்த உணர்வு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மற்றவருடைய காரியங்கள். நம்ம எல்லாம் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல நம்ம எல்லாரும் சாதாரண ஒரு குடும்பத்துக்கு தான் இருக்கிறோம். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கேட்போம், அவங்க கொடுப்பாங்க. அது திரும்ப வாங்கி அந்த பொருளை வாங்கிடுவோம். ஆனால் அந்த பிளேட்டை கொடுக்க மாட்டோம். பார்த்து ஒரு குழம்பு வாங்கலாம்னு வைங்களேன், அவ்வளோதான் அது காரணம். அதை மீன் எங்கே இருக்கிறாருன்னு அதை தேட வேண்டியது. இந்த உணர்வு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயம் தானே, எல்லாத்தையும் சின்னதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு பாட்டிலில் தண்ணியில் ஒரு சொட்டு ஊற்றினாலும் விஷம் தான், உள்ளா ஊற்றினாலும் விஷம் தான். யோசிச்சு பாரு, நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தா உங்களுக்குள்ள சின்ன சின்ன காரியம் வரும்பொழுது, எனக்குள்ள சின்ன சின்ன காரியம் வரும்பொழுது நான் இந்த யோசையை போல உணர்வு அடைகிறவனா இருக்கிறேன்னா, நான் உணர்வு அடைகிறவனா இருக்கிறேன்னா, இல்லை நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவளாய் வாழ்கிறேன், எனக்குள்ள அந்த உணர்வே இல்லைன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சம்திங் ராங். யாருடைய காரியமாவது உங்ககிட்ட இருந்தா திரும்ப போய் அதை கொடுத்துருங்க. வேணாம், அந்த பொருள் நம்ம கிட்ட இருக்க வேண்டாம். யார்கிட்ட வாங்கிட்டு உங்களால கொடுக்க முடியலன்னா தயவாய் போய் சொல்லுங்க. நிறைய நம்ம போல ஆட்கள், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்மையா இருக்காங்க. ஆனா ஒரு சிலரால தான் பிரச்சனை. அந்த ஒரு சிலரால் நாம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் வாங்கினதை மற்றவருடைய காரியத்தை நான் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு உணர்வுள்ள இதயத்தை தான். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல நான் உணர்வுள்ளவனாய் மாறணும். நான் உணர்வில்லாத ஒரு சூழல் என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் மாற்றுங்க. ஆமென். இதே காரியத்தோடு கடந்த அடுத்த வருஷத்துக்குள்ள நான் போயிடக்கூடாது. ஆமென். இதே காரியத்துக்குள்ள நான் அடுத்த வருஷத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய கண்களின் மேல படணும். சொல்லுங்க, நம்ம கண்கள் என் மேல படணும். நீதியின் சூரியனாக நம்முடைய கண்கள் என் மேல படணும். மனுஷனை நான் ஏமாத்திடலாம் ஆண்டவரே, உங்களை நான் ஏமாத்த முடியாது. உங்க கண்கள் என் மேல பட என்ன உணர்வுள்ளவனா நீங்க மாற்றுவீங்க. கண்கள் என் மேல இருக்க மாற்றுவீங்க ஆண்டவர். ஆண்டவர் ஒரே பார்வைதான் பேதுருவை பார்த்தாரு. மனம் கசந்த ஒரு பார்வை உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவார். ஒரே பார்வை ஆவியானவரால் மாற்றுவார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். நான் ஒத்துக்கொள்கிறேன். மனம் கசந்து அழுகிற அனுபவம், உணர்வடைகிற அனுபவம், உடைக்கப்படுகிறதான அனுபவம், தேவனுடைய பார்வை உங்க மேல படும்போது உங்க இருதயம் உடையும். தேவனுடைய பார்வை உங்க மேல படும்போது உடையும். நீ உடைக்காம உடைப்பார். உங்களை எங்க வச்சு உடைக்கணுமா உடைப்பார். நீங்க தேவை, நீங்க தேவை, நான் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்கள் 15 நண்பர்களோடு சுத்துவேன். 15 நண்பர்களோடு சுத்துவேன். பின்மாட்டத்தில் இருக்கும்போது மைலேஜ் சொன்னார், இறகு போடாது, போடல. 15 அடிச்சு துரத்தினார் பாருங்க. 15 இடத்துக்கு போயிட்டாங்க. தப்ச கிருபையா. ஓடுறியா நண்பர்கள், ஓடுறியா? நண்பர்கள் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பார்வை ஏன் உன்னை தடுக்குதுன்னா, அது என் பக்கமா கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை. அது நான் தவறான வழிக்கு நேராக கொண்டு போதே, உலகத்துக்கு நேராக கொண்டு போதே, அதான் பிரச்சனை. ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனா போக போக
வித்தியாசமான சூழல்களை கொண்டு வரும். வேணாத பாதை, வேண்டாத பாதை அப்படி என்ன கொண்டு வந்த பாதை கண்களின் மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொன்னார். நீ நடக்க வேண்டிய வழி நான் கண்கள் அப்படிப்பட்ட கண் என்னை உணர்வடைய வைத்தது. என் வாழ்க்கையில அநேக நண்பர்களை விட்டு தவறான காரியங்களை விட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை தந்தார். அதான் கிருபை. உணர்வடைய வைக்கிறது தான் கிருபை. உணர்வடைங்க சகோதரி, உணர்வடைஞ்சிருக்க சகோதரனே, தேவனுடைய பார்வையின் மேல் படணும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய. இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு செலுத்துகிறதான பலி எப்படி இருக்கும்? உணர்வுள்ளவனா நீங்க மாறி தேவனுக்கு செலுத்துகிறதான பலிய கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமே. உணர்வு இல்லாம நீங்க பண்ற ஒரு ஸ்தோத்திரமும் இந்த கூரைக்கு மேல கூட போகும். அல்லேலூயா. உணர்த்தப்படுகிற ஒரு அனுபவம், உணர்த்தப்படணும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படி உணர்த்தப்பட்டு ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அவங்க பலி ஆண்டவர் எப்படி அங்கீகரித்தாரு? அதே ஆதியாகமம் 8வது அதிகாரத்தை எடுத்து 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு தகன பலியாக பலியிட்டான். கர்த்தர் அந்த சுகந்த வாசனை என்ன பண்ணாரு? அப்படித்தானே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்க பலி என்ன பண்ணுவாரு? அங்கீகரிப்பார். நீ உணர்வுள்ளவரா மாறும் பொழுது உங்க ஸ்தோத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். இந்த தேவ பிரசன்னம் உங்க இருதயத்தை அளவில்லாம நிரப்பும். நிரப்புதா? மணிக்கு டைம் போனே தெரியாது. எப்படா முடிப்பாரு அப்படி இருக்குதா? இல்ல எப்படா இந்த ஜபம் முடியும் அப்படி இருக்கா? தந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணை தந்து பார்த்துட்டு இருப்போம். அப்பதான் வேற ஏதோ ஒரு காரியம் யோசிப்பா. ஆண்டவரே, என் பலியை நீ அங்கீகரிக்க, நான் துதி, என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய ஆராதனை. அப்போ நோவாவுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிச்சார். இங்க இந்த பலியில 3 விஷயத்தை வச்சிருக்கிறார். அது சுத்தமானது. அல்லேலூயா. உங்க பலியில என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். அப்போ இந்த சுத்தத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பலியை சுத்தப்படுத்த என்ன பண்றாரு? நம்ம உங்களை சுத்தப்படுத்த என்ன பண்றாருன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த பலியை எப்படி சுத்திகரித்து நான் தேவனுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? சில பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு? அதை வைத்து நம்மளுக்கு கட்டுறார். 2வது பலி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்மளை மாற்றுங்க. 3வது தகன பலி. பலியில 3. அப்போ யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை என்ன பண்றாரு? பலியை அவர் சுத்தப்படுத்துறாரு. அதான் வேத நான் சோதிக்கப்பட்ட பின்பு எப்படி வாங்கினா சுத்த பொன்னாக விளங்கு. ஆமென். அப்போ நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு, நம்ம வழியை சுத்திகரிக்க என்ன பண்றாரு? சோதிக்கிறார். சில அனுபவங்களை, சில சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு? அனுபவிக்கிறார். ஏன் இதை அனுமதிக்கிறாரு? இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறாரு. என் வாழ்க்கையில இதே போராட்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த சோதனை உங்களை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நம்மளை சுத்தப்படுத்தும் பொழுது இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? வாசிங்க. 10:13 வாசிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அந்த பலி சுத்தமாகிறதுக்கு சில சோதனைகள் வாழ்க்கையில வரும். யோபு வாழ்க்கையில வந்தது.
அவரை சுத்தப்படுத்தணும். பிசாசு வந்து சில காரியங்களை சொன்னா தேவனும் அனுபவித்தார். அந்த அனுமதியில அவர் திராணிக்கு மிஞ்சி அவர் என்ன பண்ணல, ஆண்டவர் விடல. திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் விட மாட்டாரு. ஏன்? நீ சுத்தமாகணும். பொன்னை போல நான் சுத்தமாகணும். உங்களை ஆயத்தப்படுத்துங்க. என்னவரே, நான் எங்கதான் சுத்தமாகலையோ என்ன சுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, என்ன சுத்தப்படுத்துங்க, என்ன சுத்தப்படுத்துங்க. என் பலி சுத்தரிக்கப்படுங்க. என் பலி ஆண்டவரே உமக்கு தூபமான. சொல்லுங்க, என் பலி தூபமான, தூபம் போல எழுமணும். நீங்க துதிக்கும் போதே தேவ பிரசன்னத்தை பார்க்க, தேவ மகிமையை பார்க்க. சொல்லுங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என்ன சுத்திய, என் துதி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. க்ளோபாஹாதாதாதாதா பரமஹந்தரவா. என் பலி சுத்தமானதாய் மாறணும். ஏராபாஹாதாரவா கரவா மகரபாதாரவா. சொல்லுங்க, இந்த சுத்திகரிங்க ஆண்டவரே. மகரதரவா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் வாழ்க்கையில சோதனை இருந்தது, நான் முடிவில கர்த்தர் அவருக்கு அந்த பலனை கொடுத்து சோதனை ஜெயிச்சாரு. அல்லேலூயா. முடிவு வெற்றினா உங்களுக்கு வெட்கப்பட விட மாட்டாராங்க. தூக்கி சுமப்பார். கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நம்ம நடத்த வல்லவராக நடக்கிறார். கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டாரு. எத்தனையோ பாவத்துல என்னை தூக்கி எடுத்தவர், எத்தனையோ முறுமுறுப்புல என்னை தூக்கி எடுத்தவர், இதுல இருந்து என்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. இதுல இருந்து என்னை தூக்கி எடுப்பார், எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. முதலாவது பலி சுத்தமாய் மாறணும். இரண்டாவது அந்த பலியை தெரிந்து கொள்கிறது. ஆமென். ஒரு சில கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ இந்த கட்டளை உங்களையே தெரிஞ்சிருக்கிறார், உங்களையே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களைய என்னைய ஆண்டவர் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி விரும்புறாரு. ஏன்னா அநேகர் அழைக்கப்படலாம், ஆனா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கேட்க மாட்டோம். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற குவாலிட்டி என்ன? அவனுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய குவாலிட்டி எப்படி மாத்துறாரு? அவனுடைய வழி எப்படி மாத்துறாரு? வாசிக்க எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய பலிய கர்த்தர் எப்படி அங்கீகரிக்கிறாரு? எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். விசுவாசத்தினாலே வெறுத்து அநித்தியமான இனி வரும் பலன் மேல் இருந்து இடத்தை மாத்துறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய இடத்தை என்ன பண்றாரு? மாத்துறாரு.
பார்வோனுடைய குமாரத்தின்னு ஒரு காலத்துல வாழ்ந்துருந்தான், நல்லா சுகபோகமா இருந்தான். கர்த்தர் இந்த இடத்தை மாத்தினார். அவர் அழைத்த இடத்தை மாத்தினார் பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறுச்சு. அவருடைய வாழ்க்கையை மாறுச்சு. கர்த்தர் உங்களை மாத்தி இருக்கிறார். அறிவு பிள்ளைகளை உங்களை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். உங்க இடத்தை மாத்தி இருக்கிறார். உங்க இடத்தை மாத்துறதுனால கர்த்தர் மகிமையான காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் வைக்கிறார். எந்த காரியத்தை வச்சாரு? முகமுகமாய் பார்த்தாரு. மோசே போல யாருமே அவரை பார்க்கலையே. அந்த மரணம் ஒரு விசேஷ மரணமாய் மாறுச்சே. ஒரு ஆச்சரியம். எவ்வளவு பெரிய ஒரு கணம், எவ்வளவு பெரிய மேன்மை. யோசிச்சு பாருங்க. மற்றவங்களை இங்க பழைய இடத்துல இருந்திருந்தா, இந்த சூழ்நிலை இருந்தா, இன்னைக்கு இந்த பூமியில நாம் உயிரோடு இருந்திருக்க முடியும். கர்த்தர் உங்களை மாற்றிருக்கிறார். தெரிந்து கொண்டவனை கர்த்தருடைய இடம் மாற்றும். உன் இடத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இடம் மாறும். நீ விரும்புறியோ விரும்பலையோ, தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாற ஒப்பு கொடுக்கும் பொழுது, பலி மாறும் பொழுது, சுத்திகரிக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறும் பொழுது, இடத்தை கர்த்தர் மாற்றுவார். சூழலை மாற்றுவார். சகோதரியே, கவலைப்படாதீங்க. உன் சூழலை கர்த்தர் மாற்றுவார். உங்க சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்று. அல்லேலூயா. சூழ்நிலை கர்த்தர் மாற்றி எழுந்து போனான். 40 வயசுல போனாரு. அடுத்த 40 வனாந்தரம் ஆடுகளோடு கூட ஆடா இருந்தார். அடுத்த 40 இருக்கு பாத்தீங்களா, அது மகிமையா போச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, நெக்ஸ்ட் மகிமை தான். வழி சுத்தமான. அல்லேலூயா. மகிமை வேணுமா? சுத்தமாக மகிமை வேணும். என்ன எல்லாரும் கணம் பண்ணணும். கணம் பண்ணுவாரு. என்னை கணம் பண்ணுகிறவர்களே, அவரை கணம் பண்றீங்களா? காலையில இருந்து ஒன்னாலும் ஜோ பண்றீங்க. எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? முடிச்சிட்டீங்களா பைபிள? இந்த வருஷத்துல யோசிச்சு பாருங்க. கணம் பண்ணிருக்கீங்களா? என்ன பாட்டு நம்ம நாவல வந்துட்டு இருக்கு? துதி சுத்திரமா இருந்தா தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் கர்த்தரோட மாற்றம். ஃபேஷன், நிறைய ஃபேஷன். கர்த்தருடைய ஃபேஷன் என்றும் இன்றும் என்றும் மாறாது. அல்லேலூயா. அன்னைக்கு அப்படிதோ இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு எப்படி இருக்கிறதோ நாளைக்கு அப்படிதான். நான் தான் இந்த வேதத்துக்கு ஏற்றது போல மாறணுமே தவிர வேதம் உனக்கு ஏற்ற மாதிரி மாறாது. அல்லேலூயா. என் மகிமை உன் மேல கடந்து போக பண்ணுவேன். கண்மலை வெடிப்புல வைப்பவங்க. என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வெயிட்ட கர்த்தர் மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். வழி சுத்தப்படுத்தி அவர் கொண்டு வர்றாரு. இடத்தை மாத்தி சுத்தப்படுத்துறாரு. சில பேரை மாத்தி சுத்தப்படுத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க, இடத்தை உள்ள நீங்க ஒரு இடம் பிக்ஸ் பண்ணிருப்பீங்களா, மாத்துவாரு. மனசுல சில இடத்தை கொடுத்துருக்கீங்களா, சில காரியங்களுக்கு மாத்துவாரு. அது மாத்தும் போது சில கடினமான சூழல் இருக்கும், விட மாட்டார். பின்னாடி மகிமைப்படுத்தும்படி யாரும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலரை விட்டு கர்த்தர் பிரிப்பாரு. சில வேண்டாத காரியத்தை விட்டு கர்த்தர் பிரிப்பாராம். கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு அதான் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். என்ன மகிமை? என் கண்மலை வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். தீர்க்கதரிசன வார்த்தை. கண்மலை வெடிப்பில் வைத்து என் கரத்தை மேல வைப்பேன். என் கரம் மேல இருக்கும் போது எந்த பார்வனும் உனக்கு முன்னாடி நிற்க முடியும். எகிப்துல எந்த மந்திரவாதமும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. மோசே, எந்த மந்திரவாதம், எந்த பிள்ளி சுனியத்தின் காரியமும் உங்கள்கிட்ட வரும். என் கரத்தினால உன்னை மூடுவேன். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பலி சுத்தமாகட்டும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, என்ன செய்யறாரு?
தகன பலி. தெரிந்து கொண்டவன தகன பலியா மாற்ற. என் கரம் உன் மேல இருக்கணும்னா நான் தகன பலியா ஒப்புக்கொடு. தகன பலியா ஒப்புக்கொடு. தகன பலியை குறித்து வேதத்தை தியானித்தது. தகன பலியா ஒப்புக்கொடுக்குறா என்ன அர்த்தம்? வாசிக்கிற லேவியர்கான நிருபத்துல லேவியராகவும் 1வது அதிகாரம் 6 to 9 வசனம் வரைக்கும் வாசிங்க. பொறுமையா வாசிங்க, திருத்தி வாசிங்க. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை அழைத்து அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையாய் இருந்தால் இருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால், சர்வாங்க தகன பலியினால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை, இப்பதான் அந்த சர்வாங்க தகன பலி தோல உரிச்சி சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு துண்டி கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டுகளையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இதுதான் என்னதான் கர்த்தருக்கு தகன பலி. தமிழ்ல சொல்லுவாங்க தோடு உரிச்சிருவது பலி அப்படின்னா உரு தெரியாமல் ஆக்குறது. பலிபீடத்துல உங்களை நீங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மாத்திடுவாரு. கண்ணு எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, குடல் எங்க இருக்கு, எல்லாத்தையும் சந்து சந்தா வெட்டி தோலை உரிச்சு அப்படி ஒண்ணு இல்லாம அதை என்ன பண்ணாரு, ஒரு தகன பலி. நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே அந்த லெவல். ஒரு காலத்துல எப்படி இருக்காரு இவரு, நெஞ்ச நிமிந்து போயிருப்பார். 2 பேரும் சண்டை முன்னாடி என்ன பண்ணாரு இவரு சொல்லுங்க. முன்னாடி போய் என்ன பண்ணோம், யாராவது ஒரு சொல்லிட்டு என்ன பண்ணும், நமக்கு எங்க எது மேல வரும், தகன பலி. தெரிந்து கொள்ளப்பட்டவனா கர்த்தர் மாறும்போது அப்படி விட மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்த பலியை செலுத்தும் போது தகன பலிக்கு கொண்டு வந்துறாரு. சந்து சந்தா சந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுயங்கள்லாம் உடைக்கப்படும். மோசேயுடைய சுயங்கள்லாம் உடைக்கப்பட்டது. முகங்கள் உரு தெரியாம போனது. அவனை தாழ்த்துகிறான். ஒரு காலத்துல கோபக்காரனா இருந்தவரை அதை மாற்றி உரு தெரியாத பண்ணிட்டார். உரு தெரியாத பண்ண உரு குலைந்து போனது. அல்லேலூயா. அதான் தகன பலி. இந்த தகன பலிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தா, இவரை தவிர தகன பலி வேற யாருமே இல்லை. ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுது. வாசிங்க. ஏசாயா 53:2 வாசிங்க. 53:2. இளம் கிளையை போலவும் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது, அவரை பார்க்கும் போது நாம கூட விரும்பல. இயேசு கிறிஸ்து தகனிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. நாம தெரிந்து கொள்ளப்படணும்.
அப்போஸ்தலர்களுடைய 53 அதிகாரம் மூலமா வாசிக்கும் பொழுது எவ்வளவு கர்த்தருடைய பாடு. கிரகாம் ஸ்டெயின் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ரத்த சாட்சியாய் மறித்தார். தன்னுடைய ஒரிசா பட்டணத்துல மயிர்பஞ்சி என்றதான கிராமத்துல ஊழியர் செய்ய தொழில்நோய் குஷ்டரோகிக்கு மத்தியில ஊழியர் செய்திருந்தாங்க. உயிரோடு எரிச்சிட்டாங்க, உயிரோடு எரிச்சாங்க. இயேசுக்காக தன் கடைசி ஜீவன் வரைக்கும் வாழ்ந்தாங்க. நீங்க எப்படி இயேசுக்காக என்ன சகிச்சிருக்கோம், என்ன செய்திருக்கிறோம்? 2023 யோசிச்சு பாருங்க. எனக்கு கர்த்தர் நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. உண்மை சொல்றோம், பிஸியா உண்மை. இந்த மத்தியில் நீங்க வந்திருக்கீங்க, உண்மை. யோசிச்சு பாருங்க. அவருடைய முகம் அருவருக்கப்பட்டது, தகன பலியா எனக்காக மாறினாரு. சில பேர் ஊழியர்ன்றது பாஸ்டர் கொள்ளிதான் இல்லை, எல்லாருமே செய்யணும். புதிய ஏற்பாடு காலத்தில் எல்லாரும் செய்யும். நம்ம எல்லாரும் செய்த ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுது எவ்வளவு மகிமையா இருக்கும். அப்போ அது தோல் உரிக்கப்படும். ஊழியத்தில் பல போராட்டங்கள் உண்டு. சந்தா வெட்டுவாங்க, பேசுவாங்க. எங்களெல்லாம் பேசாததா முன்னாடி பார்த்தா தோத்துடுவாங்க, பின்னாடி அவங்க ஆத்திரத்தை காட்டுவாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் செஞ்சோம். சரி, விசுவாசிங்க தான் எப்படி உறவினர்கள் ஒரு மாதிரி, உறவினர்கள் அப்படின்னா பிள்ளைங்க ஒரு மாதிரி. அந்த பாதைக்குள்ள நாங்க போகும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பாச சொல்றாங்க. நீங்க ஊழிய செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். சபை நடத்தி பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன் தாழ்மையை கற்றுத்தராங்க? புரிந்து கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் குடும்பம் புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு கஷ்டம், பிள்ளைகள் புரிந்து கொள்ள எவ்வளவு கஷ்டம். வேதனைப்படுத்துகிற ஒரு அனுபவம், மனம் அடிவாக்குற ஒரு அனுபவம். நீங்க தான் பிள்ளை, குடும்பம் ஒரு பிள்ளைங்களா இருந்தா நீங்களும் ஒரு பிள்ளை. அதெல்லாம் தான் என்ன பலியா? ஒன்னும் இல்லை, நீ நானே ஒன்னும் இல்லை. எப்படிதான் எங்க நெருக்க சித்தமானாரு. அந்த பாதையில வந்த, அந்த பாதையில நான் வந்த ஒப்பு கொடு, உன் பெருமை எடுத்து போடு. பெருமை வேணாம் சிஸ்டர், நம்மகிட்ட இருக்கு பெருமை, நம்மகிட்ட இருக்கு பெருமை. இயேசு ஒப்பிட்டு பாருங்க. நான் பெருமை பேச நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை, கர்த்தருடைய கிருபைதான். பெருமைக்கு ஒன்னும் இல்லை, பெருமைக்கு ஒன்னும் இல்லை. உங்களை தகன பலியா ஒப்பு கொடுங்க, உங்களை தகன பலியா ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை நீக்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை நீக்க. அதை எண்ணியே தினம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்கிறேன். அதை எண்ணியே தினம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்கிறேன். அன்போ கல்வாரியின் அருமை ரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார், சிலுவை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற எந்த பகுதியெல்லாம் தகனிக்கப்படாம இருக்கிறதோ ஒப்பு கொடுக்க சகோதரனே. என் இயேசு ஒப்பு கொடுத்தார். தகன பலி உங்க விருப்பத்திற்கு போல இருக்கக்கூடாது. உங்க விருப்பத்துக்கு கேட்டதாக அது பலி அல்ல.
அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி செலுத்துகிறதா தகன பலி. அவர் எதை விரும்புகிறாரோ அதை பலி செலுத்து. அவர் எதை விரும்புகிறார் உங்ககிட்ட அதை பலி செலுத்து. பாஸ்டர் இளையராஜா ஐயா புத்தர் அவருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் கவர்மெண்ட்ல வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. அப்போ சின்ன வயசுலேயே வந்துட்டாரு. ஆளு சொன்னார் வந்துட்டாரு. அப்போ அந்த அமௌண்ட் தருவாங்க ஒரு தொகை. அப்போ வடபடியில் ஒரு தொகையை வாங்குறாரு. வாங்கும் பொழுது அவர் மனசுல இது முழுதும் நான் ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆனா பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பணத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. அது அங்கிருந்து இங்க வர வரைக்கும் ஆண்டவரா குடும்பமா ஆண்டவரா குடும்பமா போயிட்டே இருந்தது. நேரம் போயிட்டு இறங்கி அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து போயிட்டு அங்கே போய் போட்டு வந்துட்டேன். தகன பலியை கொடுத்து கொடுத்தது. ஆனால் கத்தர் ஒருலையும் ஒன்றுத்துல அவர் குறை வைக்கல. கத்தர் நல்லா வச்சிருக்கிறார். சகோதரர் ஊழியக்காரர் நல்லா வச்சிருக்கிறாரு. அதான் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுறார். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை முடி வாசிங்க. 4வது வசனம். 4வது வசனம். லூக்கா 21:4 வாசிங்க. அவர்கள் எல்லோரும் தங்களை பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று கொடுத்த காணிக்கை போட்டார்கள். இவளோ இவள் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டார். ஜீவனுக்கு உண்டானதை இழந்தார். கர்த்தருக்காக கவனிக்க, கர்த்தருக்காக பணத்தை மாத்திரம் நான் சொல்லல பிரியமானவர்களே, உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக இழந்து உங்க திறமையை கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தரை பார்த்து உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்யும். அப்போ கவனிக்கப்படும் பொழுது, தகன பலியா உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையானதை கர்த்தர் எடுத்து பெற்றுவார். இயேசுடைய பார்வையில் அது படும். அந்த பார்வை உங்களை மேன்மைப்படும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கா? என் வழி சுத்தமா இருக்கா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? என் இடம் மாறி இருக்கா? நான் இன்னும் எந்த இடத்துல தான் இதெல்லாம் விடலை, அதெல்லாம் நான் விடணும். எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்களை ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 22:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமா இதோடு முடிச்சிருந்தேன். ஆபிரகாம் தன் நேசகுமாரன் ஏகசுதன் என்று பாராமல் நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடி ஆபிரகாமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு. 14வது வசனத்தை வாசிங்க. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க பலி செலுத்த ஆயத்தமாக உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். அல்லேலூயா. கண்களை மூடும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். கலங்குறீங்களா? இது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட முடியும், நம்ம கிட்ட இல்ல. அவர் தான் முடியும். சொல்லுங்க, அவர் தான். யெகோவா ஈரே.
எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க. யெகோவா சுகத்தரத்தக்கதாக எங்களோடு கூட இருக்கத்தக்கதாக பரிசுத்தத்தை வாஞ்சிக்கின்ற ஜனங்களாய் எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் பாவம் மாறத்தக்கதாக இது சுத்திகரிக்கப்படத்தக்கதாக ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றிவிடத்தக்கதாக எந்த இடத்திலே தகப்பனே எங்களை சகனிக்க வேண்டுமோ எந்த இடத்திலே பரிசுத்தத்தை நாங்கள் பெற வேண்டுமோ இடத்திற்கு நேராக எங்களை காத்து வந்த ஆண்டவரே, எந்த இடத்திலே சந்து சந்தாய் துண்டிக்கப்பட வேண்டுமோ, எந்த காரியங்கள், எந்த உறவுகள், ஏதோ பூமிக்குரிய ஏதோ எந்த ஆசைகள் ஏதோ தகப்பனே எங்களையும் பலிபீடத்திலே உமக்கு நேராக ஏதோ தகப்பனே நிற்க கூடாதபடி செய்கிறதோ அந்த காரியங்களை எங்கள் விட்டு எடுத்து போட ஆண்டவரே, பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தருக்கு நேராக எங்களை தாழ்த்தி யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நேசகுமாரனை ஒப்பு கொடுத்த அருமை பக்தனை போல தாழ்த்துங்க ஆண்டவரே, தாழ்த்துங்க ஆண்டவரே. ஏக சுதன் என்று பாராமல், நேசகுமாரன் என்று பாராமல் நீ இதை செய்தபடினால்
நீ கர்த்தருக்கு பயப்படுகின்றவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ கர்த்தருக்கு பயப்படுகின்றவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர்கள் ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படத்தக்கதாக இந்த பயங்களுக்குள்ளே வரட்ட ஆண்டவரை எங்கள் முன்னோடிகள் மட்டுமல்ல, நாங்களும் கர்த்தருக்கு பயந்து எங்கள் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக எங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறாங்க. சந்து சந்தா எந்த இடத்துல சுட்டிக்கப்பட வேண்டுமோ, பகர வழியா எந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ, இதோ தகப்பனைகளை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். நாளே நீர் எங்களோடு கூட பேசின வல்ல வார்த்தைகளுக்காக ஆயத்தம் உள்ளவர்கள் அவரோடு கூட கடந்து சென்றார்கள். கதவு அடைக்கப்பட்டது. நாங்களும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நியமித்த இந்த நாட்களுக்காக நன்றி ராஜா. இதற்கு கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உன்னதற்கு நேராக எங்களை தாழ்த்துகின்றோம். பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தத்தை அடையத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, தெய்வ கிருபையும் உன்னத பலனும் தொடர்ந்து நடத்தட்டும். இந்த நாளிலும் தெய்வ வார்த்தையை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த அருமை தாசரையும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு ஏதோ தகப்பனை முகந்தவனாய் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவனாய் அவர் மீது நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக பலனையும் கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் நீர் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட தகப்பனை நடத்த போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தர் தாமே இவர்களை வேலி அடைந்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ, எந்த இடத்துல ஆயத்தப்பட வேண்டுமோ, எந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்கள் ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஏதோ தகப்பனை சரியானவர்களாய் உகந்தவர்களாய் வழிவிடுகின்றவர்களாய் ஆண்டவரை காண்பிக்கின்றவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த வேலைகளும் எங்களை ஏதோ தகப்பனே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. உனது நிகரா எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.